நம்பத்தக்கவராகிய நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? துதிக்க சங்கீதம் 62 5ஆம் வசனம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். எசேக்கியா ராஜாவுடைய படை சிறிதாய் இருந்தது. அவரை எதிர்த்து வந்த சனகர் ராஜாவுடைய படைகள் பெரிதும் பலனுள்ளதாய் இருந்தது. கர்த்தர் மேல் தன் நம்பிக்கையை உறுதியாய் வைத்திருந்த எசேக்கியா ராஜாவோ கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்து கர்த்தர் நிச்சயமாகவே இந்த யுத்தத்தில் தனக்கு ஜெயத்தை தருவார்னு விசுவாசிச்சார். அதன்படியே கர்த்தர் அசிரிய படைகளை சிதறடித்து எசேக்கியா ராஜாவை அவர்களுடைய கைகளுக்கு தப்புவித்தார். இந்த நாள்ல நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டம் இருக்கலாம். அது ஒருவேளை நம்முடைய பலத்திற்கு மிஞ்சியும் நம்முடைய மூளைக்கு எட்டாத காரியமாயும் இருக்கலாம். இந்த சூழ்நிலையில நாமும் எசேக்கியா ராஜாவை போல கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து அவரை நோக்கி கூப்பிடலாம். கர்த்தர் நமக்கு எதிரா எழும்பி இருக்கிறவங்களை தாழ்த்தி போடணும்னு விசேஷமாய் நம்முடைய எதிராளியாகிய பிசாசின் கிரியைகளுக்கு நம்மை தப்புவிக்கணும்னு நம்முடைய தலைகளை நம்மை ஏளனமாய் இழிவாய் பேசுகிறவர்களின் மத்தியில உயர்த்தணும்னு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்யலாம். எசேக்கியா ராஜாவுக்கு உதவின தேவன் நிச்சயமா நமக்கும் உதவி நம்முடைய புத்தி கெட்டாத விதத்துல நமக்கு அற்புதங்களை அதிசயங்களையும் செய்து நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நம்முடைய தலைகளை உயர்த்துவார்னு விசுவாசிக்கலாம். துதிக்க வேண்டியது நம்முடைய ஆத்துமா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது அவரே நமக்கு பலனும் துணையுமாய் நின்று நம்மை எல்லா தீமைக்கு விலக்கி காத்து நம்முடைய வெட்கத்தை நம்மை விட்டு நீக்கி போட வல்லமையும் ஆற்றலும் உள்ள நல்ல தேவனாய் இருக்கிறார். எனவே இந்த நாளில் நாம் கர்த்தரை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.